JD Academy of Excellence நடத்தும் தலைமை மற்றும் ஆளுமை திறன் மாநாடு. திருமதி இன்னசென்ட் திவ்யா அவர்கள் 1975 தூத்துக்குடியில் பிறந்தவர். தன்னுடைய BSc ஃபிஷரிஸ் என்கின்ற பட்டதாரி படிப்பை முடித்த பிறகு முனைப்போடு ஒரு IAS ஆஃபீஸராக வேண்டும் என்று அவர் பயிற்சி எடுத்துக்கொண்டு தேர்வு எழுதி இன்றைக்கு நம் மத்தியிலே ஒரு கலெக்டராக, மாவட்ட ஆட்சியராக, இன்றைக்கு மேலாண் இயக்குனராக மாபெரும் அளவில் தன்னுடைய திறம்பட அதே நேரத்தில் நேரிய உழைப்பால் உயர்ந்து நிற்கின்ற ஒரு பெண்மணியாக திகழ்கிறவர் தான் திருமதி இன்னசென்ட் திவ்யா அவர்கள். நம் அனைவருக்கும் மிக எளிமையாக புரிய வேண்டுமென்றால், தன்னுடைய முதல் மாவட்ட ஆட்சியராக இருந்த காலகட்டத்திலேயே நீலகிரியில் அங்கிருக்கக்கூடிய தவறுகளை சரியான வழியில் நிகழ்த்தி காட்ட வேண்டும், நேரிய வழியில் செய்ய வேண்டும் என்று செய்தபோது நிறைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் அதை தாண்டி நீதிமன்றமே அவருக்கு துணை நின்று அவர் செய்ய முயன்றதை செய்து முடிக்கின்ற வரை அவர் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடுகின்ற அளவிற்கு அவருடைய நேர்மைக்கு அவர் பரிசு பெற்றிருக்கிறார். அது நம் அனைவருக்கும் பெருமை, அவர் எடுத்துக்கொண்ட பணியின் சிறப்பு. அதற்கு முன்பு இங்கே முதலமைச்சருடைய அவர் சார்ந்த ஒரு துறையிலிருந்து நிறைய ஏழை எளிய மக்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிய போது, கோரிக்கை வைத்த போது அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு விழிப்புணர்வை அன்றே ஏற்படுத்திய ஒரு மாபெரும் பெருமையும் திருமதி இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கு சேரும். அது மிக பெரும் பணி, மிகச் சிறப்பாக செய்தார். கரவொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு வந்ததனுடைய நோக்கம் கூட, இளைஞர்கள் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் அவர்களை நெறிப்படுத்துகின்ற, அவர்களுக்கு சரியான பாதையை, அவர்களுக்கு தேவைப்படுகின்ற திறமைகளை, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அதிலே பொறுப்பாளராக இருக்கின்ற மேலாண் இயக்குனராக இருக்கின்றவர் இளைஞர்களுக்கு எதெல்லாம் தேவை என்பதை சொல்வதற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். இந்த பொறுப்பிலும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எடுத்து பொறுப்பில் மிக திறமையாக செய்யக்கூடிய இந்த அருமையான திருமதி இன்னசென்ட் திவ்யா அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது பேராயர் அவர்கள் திருமதி இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கு ஒரு சிறு பரிசை வழங்குவார். அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். திருமிகு ஜே இன்னசென்ட் திவ்யா மேலாண் இயக்குனர், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அவர்களை அவையோருக்கு உரையாற்ற அன்போடு வரவேற்கின்றோம். Most Reverend His Grace the Bishop, respected Alexander sir, respected Clement sir, Reverend fathers, dignitaries on days, my dear friends, warm greetings to all of you. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்னை பற்றி ஒரு பெரிய அறிமுகம்லாம் கொடுத்தாங்க, அவ்வளோ டிசர்விங் கிடையாது நான். ஐ தேங்க் ஃபாதர் ஆண்டனி செபாஸ்டியன் ஃபார் கிவிங் சச் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த ஒரு அரங்கத்தில். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காமன் கோல் இங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே ஒரு காமன் ஆஸ்பிரேஷனோடு இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாம். ஐ திங்க் ஃபாதர் சொல்கிறப்போ JD Academy of Excellence இஸ் நாட் only about civil services, it's also about other competitive examsன்னு சொன்னாங்க. JEE, NEET, CLAT, CA and RRB, SSC and all those competitive exams. அதை கிராக் பண்ணக்கூடிய மாணவர்கள் இங்கே பயில்வாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு JD Academy of Excellence பற்றி சொன்னாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுன்னு நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கோன்றது தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு முன்னாடி பேசினவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம். பெஸ்ட் மைண்ட்ஸ் இந்த கண்ட்ரி, எல்லா பெஸ்ட் மைண்ட்ஸுமே வந்து காம்பீட் பண்ணக்கூடிய ஒரு காமன் எக்ஸாம். எதா எடுத்துக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி எடுத்துக்கோங்க, ஜேஇ எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டட் பீப்புள், பயங்கர காம்படிட்டிவாக இருக்கிற பீப்புள் வந்து காம்பீட் பண்ணக்கூடிய ஒரு காமன் எக்ஸாம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம எல்லாரையும் இணைக்குது. ஓகே, இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக லெட் மீ பிரிங் சம் பெர்ஸ்பெக்டிவ் இன்டு திஸ். ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, திஸ் இஸ் மை கோல் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் இங்கே இருக்கிறோம். இன்றைக்கி முக்கியமாக நம்ம வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன், வாட் இஸ் மை கோல் அண்ட் வை ஹாவ் ஐ சோசன் திஸ், வாட் இஸ் மை டைரெக்ஷன். நீங்கள் எல்லாம் சின்ன குழந்தையில் படிச்சிருப்பீங்க ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி, ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? மெனி ஹேண்ட்ஸ் அப். ஸோ ஆலிஸ் இன் வண்டர்லேண்டில் ஆலிஸ் வந்து அந்த செஷயர் கேட்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஆலிஸ் வந்து செஷயர் கேட்டை கேட்பாங்க, விச் ரோட் டு ஐ டேக், நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ செஷயர் கேட் அவங்கக்கிட்ட என்ன சொல்லும், where do you want to go, இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி இல்லையா? where do I want to go now? Alice says I don't know. then it doesn't matter, Cheshire cat will say. அதே தான் நம்மளுக்கும், where do I want to go now. எல்லாரும் நம்மளுக்கு இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைக்கி கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, where do I want to go now. என்னுடைய எண்ட் ஆப்ஜெக்டிவ் ஒரு டாக்டர் ஆகிறதோ, இல்லை ஒரு கலெக்டர் ஆகிறதோ, இல்லை ஒரு IRS ஆஃபீஸர் ஆகிறதோ, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஆகணும் அப்படின்னா, ஐ எம் ஹெடட் இன் த ராங் டைரெக்ஷன். ஐ மஸ்ட் டெல் யூ, யூ ஆர் ஹெடட் இன் த ராங் டைரெக்ஷன். யுவர் பர்பஸ் ஷுட் பி சம்திங் பிகர் தேன் தேட். நான் எதற்காக இந்த சர்வீஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன், எதற்காக இந்த வழியை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், அது ரொம்ப முக்கியம். So fixing your direction in alignment with the purpose of life, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Please do it today. If not done so far, please do it today. இன்னைக்கு உட்கார்ந்து நான் எதுக்காக இந்த ஒரு பணியை எடுக்கிறேன், எதற்காக நான் இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாம் நான் அதை வந்து எழுதி அதில் வந்து வெற்றிகரமாகி நான் எதற்காக அந்த வேலைக்கு போகணும் அப்படின்றத முதல்ல நிர்ணயிச்சிட்டிங்கன்னா ரெஸ்ட் வில் ஃபால் இன் பிளேஸ். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அன்பிரடிக்டபிலிட்டி. நான் வந்து இதை கிராக் பண்ண முடியுமா, இது வந்து எப்படி இருக்கும், இது குவெஷன் பேப்பர் எப்படி இருக்கும், இது எனக்கு வர்ற இன்டர்வியூ போர்டு எப்படி இருப்பாங்க, இது மாதிரி நிறைய அன்பிரடிக்டபிலிட்டி இந்த கெரியரில் இருக்கும், இந்த பாத்தில் இருக்கும், இந்த ஜேர்னியில் நிறைய அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கும். ஆனால் என்னுடைய பர்பஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா everything will fall in perspective, everything will fall in place. நான் 7ஆம் கிளாஸில் இருக்கிறப்போ என்னுடைய ஸ்கூல் டீச்சர் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஒரு கேள்வி. எல்லாத்தையும் கேட்டாங்க, என்கிட்டையும் கேட்டாங்க, நீங்கள் என்ன, வாட் யூ வாண்ட் டு பிகம், எல்லோரும் கேட்பாங்களா, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப். எனக்கு எதுவுமே அது வரைக்கும் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம யோசிக்குமா, ஸ்கூல் சிஸ்டம் வந்து எப்படின்னா நம்ம படிக்கிறோம், சயின்ஸ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாமே படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் படிக்கிறோம். பட் எதுக்காக படிக்கிறோன்றது வந்து நம்மளை வந்து அதை யோசிக்கிறதுக்கு தூண்டுதா அப்படின்றதுனா ஒரு சந்தேகம்தான். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் நானும் அதை பற்றி யோசிக்கல பெருசாக. அப்போ என்னை கேட்டப்போ அடுத்தது நான் பேசணும், நான் ஆன்சர் பண்ணணும், எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. நான் எந்திரிச்சு நின்று ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அ சேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். எங்கேயோ படித்த ஒரு ஃப்ரேஸு, ஐ வாண்ட் டு பி அ சேஞ்சுன்னு சொன்னேன். ஓகே ஃபைன், யூ வாண்ட் டு பி அ சேஞ்ச், வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கேட்டாங்க. சும்மா அப்போ வந்து ஏதோ தோணுச்சு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் தென் திங்கிங் பேக், அது வந்து சார் சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸில் உள்ளே போய் அதே ஜேர்னியாக மாறிடுச்சு. ஆனால் திங்கிங் பேக், அந்த சேஞ்ச், ஐ வாண்ட் டு பி த சேஞ்சுன்னு சொன்னீங்க பாருங்கள், அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட், அதுதான் கோர் வேல்யூ. அதை நோக்கி தான் பயணித்தேன் நான். நத்திங், இது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அ கான்டியூட், இட் வாஸ் ஜஸ்ட் அ ரூட் டு அச்சீவ் தட், அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி நான் ஒரு சேஞ்சாக இருக்க முடியும்னு நான் யோசிக்கிறப்போ, சரி இந்த சர்வீசஸ்க்குள்ளே வந்தால் ஐ வில் மேக் அ கிரேட்டர் இம்பேக்ட்,
நாட் தட் திஸ் இஸ் ஒன்லி திங் தட் யூ கேன் மேக் அன் இம்பேக்ட். எவ்வளவோ வேலைகள் இருக்குது, பட் தென் கிரேட்டர் இம்பேக்ட் ஆர் த ட்ரான்ஸ்லேஷனல் இஃபெக்ட் ஆஃப் த இம்பேக்ட் தட் யூ பிகம் இஸ் எனார்மஸ். கண்டிப்பாக ஐ ஷுட் நாட், யூ நெவர் வுட் டவுட் தட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் மேக் அ கிரேட்டர் இம்பேக்ட். கண்டிப்பாக அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வழி. ஸோ எண்ட் ஆப்ஜெக்டிவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேருக்கு வர்றதில்ல சக்ஸஸ்ஃபுல் இந்த சென்ஸ், ஈச் பர்சன் வந்து சக்ஸஸை டிஃப்ரெண்ட்டாக ரேட் பண்ணுறாங்க. பட் பீப்புள் ஹூ பிகம் ஃபேமஸ் ஆர் ஹூ டூ சம்திங் குட் இன் லைஃப், அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகக்கூடிய பர்சனாலிட்டிஸ்க்கு ஏதோ ஒரு காமன் ட்ரெயிட் இருக்குது. அது என்ன? சரி, நீங்கள் உங்களுடைய கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறவங்க என்ன காமன் ட்ரெயிட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனிபடி காமனாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்களா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு? Yes, I can't hear you. Sorry? Consistency. Okay, good. Any other answers? Self-determination is another answer that I am getting here. Good. ஓகே, அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் ஒன் காமன் ஃபீச்சர் ஸ்டடி பண்ணணும்னு அந்த ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஷீ ஃபைன்ஸ் தட் நம்ம யூஸ்வலி என்ன நினைப்போம், நல்ல ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கணும், நல்ல ஒரு டிகிரி இருக்கணும், இல்லை அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக, அதாவது கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஒரு ஃபேக்டரை வந்து காமன் ஃபேக்டராக அவங்களோட ஸ்டடியில் வருது. அது என்னன்னு தெரியுமா? அது கிரிட். இட்ஸ் கால்ட் கிரிட், GRIT, கிரிட். கிரிட்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, விடாமுயற்சி, அவ்வளோதான். நம்ம நல்லா படிக்கிறவங்க கூட ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா துவண்டு நின்றுவாங்க. ஐயோ முடியாது போல், இது ரொம்ப டஃப் போல், இது நம்மளுக்கு ஆகாது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அந்த முயற்சி, அதுக்கு அடுத்த லெவல் போகணுமான்றது யோசனை இருக்கும், சிந்தனை இருக்கும். ஆனால் அந்த கிரிட்டுன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், அதுதான் காமனாக டாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறவங்களுக்கு உண்டான காமன் ஃபீச்சர். அதுதான் விடாமுயற்சி. என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய ஆம்பிஷனை நான் அடைஞ்சே ஆவேன் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை. எது வந்தாலும் பரவாயில்ல, எந்த ஃபெயிலியர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் ரீஇன்வென்ட், ஐ வில் ரீடிஸ்கவர் அண்ட் ஐ வில் கம் சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் அப்படின்ற ஒரு காமன் ஃபீச்சர் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ கிரிட் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை பர்சவியரன்ஸ்ன்னு சொல்லலாம். இன் ஸ்பைட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிக் யுவர் செல்ஃப் அப் and see what went wrong. ஓகே, அது என்ன பண்ணணும்னா அனாலிசிஸ் பண்ணணும். ஏன் போன தடவை நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், வாட் டிட் ஐ டூ ராங். டோன்ட் டவுட் யுவர் எபிலிட்டி. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம்னா ஐயோ ஐ எம் நாட் மேட் ஃபார் திஸ்ன்னு மட்டும் நினைக்காதீங்க, அது தப்பு. ஐ டிட் சம்திங் ராங், வாட் மிஸ்டேக் டிட் ஐ கமிட். யூ ஆர் அலவுட் டு மேக் மிஸ்டேக்ஸ். எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். பட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், அதுதான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை வந்து தே ஆர் அ கிளாஸ் அப்பார்ட். ஸோ அந்த மிஸ்டேக் நான் ஏன் பண்ணினேன், பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை அடுத்த தடவை அடுத்த அட்டெம்ப்டில் when I seek to perfect it, அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு உண்டான காமன் ஃபீச்சர். அக்ராஸ் டொமைன்ஸ், அக்ராஸ் செக்டர்ஸ், காமனாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹூ ஹவ் மேட் இட் டு த டாப்க்கு இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர் கிரிட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லேர்னிங் என்வாயன்மெண்ட்குள்ளே வந்தாச்சு. லேர்னிங் என்வாயன்மெண்ட் மீன்ஸ் யூ ஆர் ஆல் ஸ்ட்ரைவிங் ஃபார் இண்டிவிஜுவல் எக்ஸலன்ஸ். தப்பே கிடையாது, நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும், தேர் கேன் நாட் பி எனிபடி எல்ஸ் ஹூ கேன் பி அபவ் மீ அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. as a team you will be able to, as a team இல்லை, உங்களுக்கே இண்டிவிஜுவலாகவே என்ரிச் ஆவீங்க. ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம நிறைய படிக்கிறோம், பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் டீச்சர் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக படிக்கிற குழந்தையும் ஒரு நல்லா படிக்கிற பிள்ளையும் ஒன்றா போடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு சொல்லி கொடுக்கணும். பட் when you teach that child, உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு டீமாக இணைந்து நீங்கள் உங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட்
ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ். எதுலனாலும் பர்ஃபெக்ஷன். நான் இன்றைக்கி ஒரு கான்செப்ட் படிக்கிறேன்னா கெட் டு த பேசிக்ஸ். சும்மா வந்து மனப்பாடம் பண்ணுறதுனால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளாக் பண்ணவே முடியாது. புரியலையா? ஸ்பெண்ட் 3 hours 4 hours யார்ட்டையாவது போய் கேளுங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியறது கிடையாது. நம்ம 5ஆம் கிளாஸில் படித்த கான்செப்டாக இருக்கும், 6ஆம் கிளாஸில் படித்த கான்செப்டாக இருக்கும். இன்றைக்கி புரியாது, பரவாயில்ல. அன்றைக்கி படிக்காமல் இருந்திருக்கோம், இன்றைக்கி போய் கேட்குறதுல தப்பு கிடையாது. யார்ட்டையாவது போய் கேட்டால் இது என்ன, இது கூட தெரியாதான்னு உங்களை கேலி பண்ணுவாங்கன்றதை யோசிக்காதீங்க. கான்செப்டுவலாக கிளாரிட்டி வேணும். கான்செப்ட் கிளாரிட்டி இல்லைன்னா எந்த எக்ஸாமையும் கிளாக் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சில கோர் வேல்யூஸ் வச்சுக்கோங்க, அதில் மட்டும் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. எல்லாருமே வந்து இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க, இன்டர்வியூக்கு வர போகிறாங்க. வாட் இஸ் தட் திவ்யா ஆர் ராஜா ஆர் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. வாட் டு ஐ பிரிங் டு த டேபிள்? வாட் இஸ் மை யூஎஸ்பி? நீங்கள் என்ன வந்து அதுக்கு ஆஃபர் பண்ணுறீங்க அந்த சர்வீசஸ்க்கு? நீங்கள் நான் சொன்னேன் முதல்ல கோல் செட்டிங் பற்றி சொன்னேன். இப்போ திருப்பி அதே ஆஸ்பெக்டை நீங்கள் என்ன வாட் யூ பிரிங் டு த டேபிள்ன்றது வரும். ஸோ இட்ஸ் அ சர்க்கிள். ஸோ அந்த ஸ்பெஷல் கோர் வேல்யூ, தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். தட் இஸ் வாட் டிஸ்டிங்விஷஸ் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்ஸ் யூ ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரௌட். அந்த கோர் வேல்யூ மட்டும், இட் கேன் பி இன்டெகிரிட்டி, இட் கேன் பி ஆனஸ்டி, இட் கேன் பி த கோர் வேல்யூஸ் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங். இன்றைக்கி அதெல்லாம் மறந்துடுறோம். எத்திக்ஸ் பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இட் இஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட். எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் காம்படிஷன், எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஹவ் யூ கெட் டு த டாப். பட் இதெல்லாம் நான் நெகோஷியபிள்ஸ். தயவு செய்து இதை விட்டு கொடுத்துடாதீங்க. எத்திக்ஸ் இஸ் சம்திங் யூ கேன் நாட் அஃபோர்ட் டு லூஸ் இன் திஸ் ஏஜ் ஆஃப் ரொபாட்டிக்ஸ். அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம உலகம் மாறக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ மெனி டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் ஆர் கோயிங் டு கம் இன். இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் கோயிங் டு பி த சேம். நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை ரோபாட்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ வாட் இஸ் தட் த ஹியூமன் ரேஸ் இஸ் கோயிங் டு பிரிங் டு த டேபிள்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்போ? அதுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய கோர் வேல்யூஸ். டிசிஷன் மேக்கிங் இஸ் கோயிங் டு பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். டிசிஷன் மேக்கிங் நம்ம மட்டும் தான் பண்ண முடியும். ரோபாட் வந்து ஹியூமனாய்டு இருக்கலாம், பட் இன்னும் அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இன்னும் அது மேபி ஃப்யூச்சரில் பண்ணுவாங்களா இருக்கும். செல்ஃப் அவேர்னஸ் ஆர் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இன் ரொபாட்டிக்ஸ் இன்னும் வரலை. அட்லீஸ்ட் வி ஆர் சேஃப் அட் தட் லெவல். அது வர வரைக்கும் நம்ம தான் அதை இயக்குறோம். அதை இயக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும், சரியான வேல்யூஸோட, சரியான வேல்யூ சிஸ்டம்ஸோட. ஸோ இதெல்லாம் வந்து நான் நெகோஷியபிள்ஸ்ன்றது இன்றைக்கே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கோல் செட்டிங் அண்ட் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் கேன் நாட் பி காம்ப்ரமைஸ்டுன்னு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா all the forces in the universe will come together to support you in this noble journey. All the best to all of you.